சத்தியம் சொல்றாங்க. சத்தியம். இந்த சத்தியத்துக்கு விரோதமா எதையும் சாப்பிடு, அதையும் சாப்பிடு, அப்பப்போ இதையும் சாப்பிடு, அதையே சாப்பிட்டு இருந்தா எப்படி வாழ்றது? பாலத்துக்கு புறமெல்லாம் உட்காந்துக்கணும், சாப்பிட எடுத்து மண்ணை தலையில கொட்டிக்கோ அப்படின்னு சொன்னா சொல்றவங்க போய் சேர இடம் பாதாளம். அவனுடைய படுக்கை புழு. அவன் செத்த பிறகு பூச்சி அவனை மூடும். ஹல்லேலூயா. ஆமென். பணம் அவனை மூடி இருக்கலாம், பகட்டு அவனை மூடி இருக்கலாம், அலங்காரம் அவனை மூடி இருக்கலாம். ஹல்லேலூயா. அநேக ஜனங்கள் அவர்களை மூடி இருக்கலாம். அகங்காரம், வானம், கர்வம், மேட்டிமை, புகழும் இந்த நாளிலே அவர்களை மூடி இருக்கலாம். ஆனால் நீ விழுந்து போகும்போது உன்னை புழு திருப்திகரமாய் தின்னும். ஹல்லேலூயா. அவன் சொல்றான் பாத்தீங்களா, சாத்தான். ஹல்லேலூயா. எதுக்கு? மண்ணு. அந்த மாம்சம் அழுகி போகும்போது புழு அப்படியே நெளிஞ்சு அது திருப்திகரமாய் சாப்பிடுவோம். உன்னை அப்படியே என்னென்னலாம் நீ பாவத்தை செஞ்ச அப்படியே ருசிச்சு சாப்பிடும்போது மொத்தமா அந்த செத்த பணம் அப்படியே புழுவா வெளியும் போது அதுக்கப்புறம் என்ன வரும் சொல்லுங்க? பூச்சி வரும். ஹல்லேலூயா. வண்டு வரும், வெட்டுக்கிளி வரும், எல்லாம் என்ன செய்யும்? அந்த புழு தின்னும்படி வரும். தின்னுட்டு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஹல்லேலூயா. உன் மனைவி உனக்கு ஆவி இல்லை, உன் மனைவி உனக்கு சுவாசத்தை கொடுக்கிற ஆட்டுக்குட்டியானவராகிய இளவயதின் மனைவியாகிய என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருக்கு அவர் ஆகாவே உனக்குள்ளாக ஆவியை ஊதினார் அல்லவா நாசியில. அந்த ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிரு. ஏ புருஷன், ஏ மனைவி, ஏ மனுஷன், ஏ பிள்ளை, ஏ பொண்ணு, ஏ பிள்ளை அப்படி சொல்லலாம். ஆனா உள்ள இருக்கிற ஆவி ஆட்டுக்குட்டியானது. அந்த ஆவிக்கு நீ துரோகம் பண்ணாத. ஓய்வு நாள் பரிசுத்தமா ஆசரி, மற்ற மண்டலம் ஆசரிக்கிற ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை சொல்லி அல்லது சனிக்கிழமை அசனை பண்ணாத. ஓய்வு நாள் சனிக்கிழமை சொல்லி தைரியமா சொல்லு. அவர் தந்த ஆவி அவருக்கு, அவர் தந்த ஆத்மா அவருக்கு, ஜீவ ஆத்மாவை உடல் சிருஷ்டித்தார் அல்லவா. உன் ஆத்மா அவருக்கு, அவர் உனக்கு நாசியின் சுவாசத்தை ஊதினாரு. அவர் தந்த ஆவி அவருக்கு, மண்ணை பிசைந்து உருவாக்கினாரு, அந்த மண் அவருக்கு. ஹல்லேலூயா. ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை சொல்லாது, ஓய்வு நாள் சனிக்கிழமை என்று தைரியமாய் ஒவ்வொரு ஊழியக்காரில் சொல்லி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக ஏதேன் தோட்டத்துக்குள்ளாக உட்பிரவேசித்து என் கட்டளைக்கு கீழ்ப்படின்னு சொன்னார் அல்லவா. நீ இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் சொன்னார் அல்லவா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்டர்னல் ஹோலி ஸ்பிரிட் மினிஸ்ட்ரிஸ் வழியாய் கூட கர்த்தருடைய வார்த்தையை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே மிகவும் நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். இந்த நாளிலே கூட ஏவாளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஏவாள் அவர் ஜாதிகளுக்கு தாயானவள் என்று சொல்லி எழுதப்பட்டிருந்தாலும் இந்த ஜாதிகளுக்கு தாயானவள் செய்த சில காரியங்களை தான் நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். ஆமென். மிகவும் கவனமாய் இந்த சத்தியத்தை நீங்கள் கேளுங்கள். கர்த்தர் நிச்சயமா எங்களோடு கூட பேசுவார். அன்பான சகோதரியே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேலையில கூட இந்த சத்தியம் ஏவாளுக்கு அல்ல நமக்கு அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே நம்மளால விடுபட முடியும், அல்லது அதிலிருந்து விடுபட்டு விடுதலை பெற்றுக்கொள்ள நமக்கு கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலையில கூட தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி நீர் உருவாக்கின துணையானவர் இந்த நாளிலே செய்த எல்லா காரியம் இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவரை தியானிக்க போகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட நீ பேசுவீராக. என் தேவன் விடுதலை நீ தருவீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பரம பிதாவே. ஆமென். ஆமென். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். ஆமென். கர்த்தர் மனுஷனை எதிலிருந்து அவர் உண்டாக்கினார்? மண்ணிலிருந்து, மண்ணினாலே உருவாக்கி. தேவனாகிய கர்த்தர் அவர் எது வேணாலும் எதிலிருந்து எடுத்து வேணாலும் அவரால் செய்ய முடியும்.
அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆனால் தேவனாகிய கர்த்தர் மண்ணினாலே உருவாக்கினதற்கு காரணம் உண்டு. ஆமென். இந்த மண்ணினாலே உருவாக்கின முதலாவது ஆதாமை தேவனாகிய கர்த்தர் அவர் உருவாக்கினார். அவர் உருவாக்கி தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு ஒரு காரியத்தை, ஒரு வேலையை அவர் தருகிறார். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 15வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்திலே அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஆமென். என்ன சொல்றாரு? அது மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து பண்படுத்தவும், ஹல்லேலூயா, நல்லா கொஞ்சம் நல்லா ஊர்ந்து கவனிங்க, பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஹல்லேலூயா. தேவன் ஏற்கனவே அவர் உண்டாக்கின தோட்டம் தான். எல்லாமே நேர்த்தியாய் அவர் சிருஷ்டித்து உருவாக்கி எல்லாவற்றையும் ஆதாமுக்கு அவர் கொடுத்திருக்கிறார். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, தோட்டத்துல கொண்டு வந்து பண்படுத்தும் காக்கவும் வைத்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியே அதுக்கு அடுத்த வசனத்தை பார்க்கும்பொழுது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள விருட்சத்தின் கனியை புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவார் என்று கட்டளையிட்டார். சொல்லி இந்த கட்டளையை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனா அடுத்த வசனங்களை வாசிப்பதற்கு நேரம் இல்லை. ஆனால் தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு இவன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவனுக்கு ஒரு ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி ஏவாளை தேவனாகிய கர்த்தர் அவர் உருவாக்கினார். இதிலிருந்து அவர் உருவாக்கினார். அவனுடைய விழா எலும்பை அவனுக்கு அயர்ந்த நித்திரை வர வைத்து விழா எலும்பை மனுஷியாக அவனை உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம் சொல்றான், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமும் ஆயிருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடினால் மனுஷி எனப்படுவாள். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, ஆதாம் எதிலிருந்து எடுக்கப்பட்டால் மண்ணிலிருந்து எடுத்து தேவனாகிய கர்த்தர் உருவாக்கினார். ஆனால் இந்த ஏவாள் எதிலிருந்து உருவாக்கப்பட்டால் இவள் ஆதாமுடைய விலா எலும்பை எடுத்து மனுஷியாக உருவாக்கினார். ஹல்லேலூயா. இதுதான் இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட அவர் பேச போகிறார். அவருடைய இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். ஹல்லேலூயா. ஆமென். இது நிமித்தமாய் அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல முதல் வசனத்துல பார்க்கும்பொழுது, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? இந்த சத்தியத்தை அநேக விதங்களிலே நாம் கேட்டிருக்கலாம். ஆனால் இதிலிருந்து தேவனாகிய கர்த்தர் சில வித்தியாசங்கள் வெளிப்பாடுகள் மூலமாய் கர்த்தர் நம்மளோடு கூட அவர் பேசுவாராக. அது கேட்கிறான், தேவன் சொன்னது உண்டோ? நீங்க தோட்டத்தில் சகல விருட்சங்களின் கனியும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று சொன்ன உடனே அவன் அந்த ஸ்ரீயை பார்த்து கேட்ட உடனே சர்ப்பத்தை பார்த்து ஸ்ரீயை பார்த்து சர்ப்பம் கேட்குது, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம். ஹல்லேலூயா. இவனுக்கு தெரியாது இவன் எதுக்காக இந்த சர்ப்பம் ஏன் இப்படி பேசுறான், எதுக்காக அவன் பேசுறான், இதெல்லாம் ஏவாளுக்கு தெரியல. ஆனா அவன் கேட்கும் பொழுது, சர்ப்பம் கேட்கும் பொழுது இவன் என்ன சொல்றா, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால். ஹல்லேலூயா. இப்போ இங்க ஏவாள் சொல்றா, உண்மையதான் சொன்னா, அவன் ஒன்றும் பொய் சொல்லல. சர்ப்பம் கேட்டதுக்கு எந்த ஒரு பொய்யும் அவன் சொல்லல. தேவன் சொன்ன அப்படியே என்ன சொன்னா, சர்ப்பத்திற்கு போய் சர்ப்பத்தை கேட்ட உடனே உண்மையை சொன்னாள். ஹல்லேலூயா. உண்மையை சொன்ன உடனே அவன் சொல்றான், சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. ஹல்லேலூயா. இப்போ ஏவாளுக்கு புரிஞ்சிச்சு, ஆண்டவர் சொன்னாரு செத்துருவீங்கன்னு சொல்லி, ஆனா நீ சொல்ற சாகவே சாக மாட்டீங்க அப்படின்னு சொல்றான். அது மாத்திரமல்ல, அவன் சொல்றான், நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்த தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் அறிவார் என்றது.
இங்க பாருங்களேன், இப்ப இந்த சர்ப்பமும் பொய் சொல்லல, ஏவாளும் பொய் சொல்லல. ஆனா இங்க சொல்றான், அவனும் உண்மையதான் சொல்றான். கர்த்தர் அறிவார், உங்க கண்கள் திறந்துச்சு இல்லைங்களா? அப்போ அவன் உண்மையதான் பேசிருக்கிறான். அப்போ இந்த ஏவாள் கிட்ட இவன் சொன்னதுக்கு காரணம் என்ன? அதைதான் இந்த நாளிலே கூட தியானிக்க போகிறோம். இப்போ சொல்றான், ஸ்ரீயானவள் சொல்றான், இந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது. இவளுக்கு தெரிஞ்சு பிடிச்சிச்சு, நம்ம சாக மாட்டோம், நமக்கு சாவும் வராது, நம்முடைய கண்கள் திறக்கப்படும், நம்ம தேவர்களை போல இருப்போம். இப்ப வேற என்ன வேணும்? சரி, இந்த விருட்சத்தை என்ன செய்வோம்? நம்ம விருட்சத்தின் கனியை நம்ம என்ன செய்யலாம்? இந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்கிறது என்று கண்டு அது கனியை பறித்து, அல்லேலூயா, அது தொட வேணாம், அதை புசிக்கவும் வேணாம் ஆண்டவர் சொன்னார். இப்ப அவ பறிச்சா, அவ தொட்டுட்டா புசித்து, அல்லேலூயா. பறிச்சது யாரு? புசித்தது யாரு? முதல்ல ஏவாள் சாப்பிட்டுட்டு தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அல்லேலூயா, ஆமென். இது நமக்கு எல்லாமே தெரியும், இந்த சத்தியம் நமக்கு எல்லாமே தெரியும். ஆனா இங்க பார்க்க வேண்டிய காரியம் என்னவென்றால், சர்ப்பமும் உண்மைதான் சொல்லிச்சு, ஏவாளும் உண்மைதான் சொல்றான். உண்மையை சொன்னதுனால ஏவாளுக்கு என்ன கிடைத்தது? ஹல்லேலூயா. இந்த ஏவாள் பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தையை விட்டுட்டு சர்ப்பத்தினுடைய வார்த்தையை அவன் கேட்டுட்டான். காரணம் என்ன? எல்லாம் தேவன் சொன்ன காரியத்துக்கு மாறா இவன் சொன்னா சாகவே சாக மாட்டீங்க, நீங்க தேவர்கள் போல இருப்பீங்க, உங்க கண்கள் திறக்கப்படும் சொன்ன உடனே எல்லாமே அவன் என்ன செய்யறான்? அதனுடைய காரியத்துக்கு அவன் சொன்ன அந்த வார்த்தை அவன் என்ன செய்யறான்? அடையணும், நம்ம தேவர்கள் போல இருக்கணும், கண்கள் எல்லாம் திறக்கப்படணும். அவ அதை இச்சித்தாள். ஹல்லேலூயா. அப்போ இதெல்லாம் நமக்கு கிடைக்கும்னு சொல்லி அவன் ஆசைப்பட்டா, அதை இச்சித்தா. ஹல்லேலூயா. அந்த காரியத்தை அவள் இச்சித்தபடினால அவள் உண்மையை சொன்னான். ஆனால் சர்ப்பம் அவன் வஞ்சித்து, என்ன நோக்கத்துக்காக அவன் இப்படி சொல்லி அவன் இந்த மாதிரி காரியத்தை அவன் செய்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த வேலையில கூட தேவனாகிய கர்த்தர் நம்மளோடு கூட அவர் பேசுவாராக. சர்ப்பம் ஸ்ரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. சரி, அப்படியே சர்ப்பம் சொன்னபடியே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவர்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தியரைகளை தைத்து கட்டிக்கொண்டு தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவர்கள் என்ன செய்யறாங்க? விருட்சங்களுக்குள்ள போய் ஓடி ஒளித்துக் கொண்டார்கள். அப்போ ஆண்டவர் இங்க சர்ப்பமும் ஸ்ரீ ஏவாளுக்கு தான் நீங்க தவறு செய்தது. இவன் கொடுத்தா, இவன் புசித்தான், இவன் மேல அவ்வளோ தவறு இல்லை. ஆனால் தேவனாகி கர்த்தர் இது அறிந்த பிறகு வரும் பொழுது ஆதாமை பார்த்து அவர் கூப்பிடுகிறார். ஆதாமே, வாசிக்கிறேன் 9வது வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். ஹல்லேலூயா, ஆமென். அவர் எங்க இருக்க சொன்னாரு? தோட்டத்தை பண்படுத்து, அதை காத்துக்கோன்னு சொன்னார். ஆண்டவர் இப்ப சொல்ல, நீ எங்க இருக்கிற கேட்ட உடனே தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினாலே பயந்து ஒளிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு யாராவது பயப்படுறீங்களா? தேவனுடைய சத்தத்துக்கு பயப்படுறீங்களா? தேவனுடைய சித்தத்தை உடைச்சிட்டோன்னு பயப்படுறீங்களா? ஒருத்தரும் பயப்படுறதில்லை. இந்த தோட்டத்துல துரத்தப்பட்ட பிறகு இருக்கிற வாழ்க்கை தான் எல்லாரும் ஆதாமும் ஏவாளும் விரும்புறாங்க. தோட்டத்தை துரத்து விட்ட பிறகு அந்த வாழ்க்கைக்கு தோட்டத்திலிருந்து வெளியே போன வாழ்க்கையை ருசிக்கிறாங்க. தவிர தோட்டத்துக்குள்ள இருந்த வாழ்க்கையை ருசிக்கிற எந்த ஒரு கணவனும் மனைவியும் இதுவரைக்கும் யாருமே இல்லை. ஹல்லேலூயா. தோட்டத்தை விட்டு வெளியே போய் அவ்வளோ மனரம்யமாய் வாழ்ந்து கொண்டு சத்தியத்தை சொல்லுகிற, உண்மையை சொல்லுகிற சத்தியத்துக்கு விரோதமாய் எழும்பி கணவனும் மனைவியும் தூஷித்து விரோதமாய் பேசி தேவனுடைய வார்த்தைக்கு இன்னமும் பேசிக் கொண்டிருக்கிற அநேக கணவனும் மனைவியும் உண்டு. இந்த சத்தியம் பிள்ளைகளுக்கோ அல்லது வாலிபர்களுக்கோ கிடையாது, புருஷனுக்கு கொடுத்தாள். அல்லேலூயா. ஏவாள் புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். என் புருஷன், என் பொண்டாட்டி, என் மனைவி இப்படி சொல்லுகிறவங்களுக்கு இந்த சத்தியம் சரியாய் கர்த்தர் அவர் பேசுவாராக. இன்னும் என் பொண்டாட்டி, இன்னும் என் புருஷன், இன்னும் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிக்கொண்டு பேசிக்கொண்டு தன்னையே ஏமாற்றிக் கொள்வீர்களானால் ஏவாளுக்கு தேவனாகிய கர்த்தர் தந்த நல்ல ஆசீர்வாதங்களை இந்த நாளிலே கர்த்தர் என்ன கொடுத்தார் என்று சொல்லி நீங்கள் விரும்புவீர்களானால், அவர் கொடுத்த ஆசீர்வாதத்திலேயே நீங்கள் இன்னும் விரும்பிக் கொண்டு இருப்பீர்களானால், இதோ ஏவாள் பட்ட வேதனைகள், அவருடைய எல்லா செய்த தவறுகளை இந்த நாளிலே உணர்ந்து தேவனுடைய தோட்டத்துக்குள்ள
திரும்பி வருவதற்கு கர்த்தர் உங்களை பண்படுத்தும்படி அந்த நாளிலே உங்களோடு கூட அவருடைய வார்த்தை உங்களை பண்படுத்துவாராக. ஹல்லேலூயா. தொடர்ந்து உங்களுடைய இருதயத்தை ஹல்லேலூயா. ஆமென். சொல்றான், நான் ஒளிஞ்சுக்கிட்டேன் ஆண்டவரே. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏன் ஒளிஞ்சுக்கணும்? உன் தோட்டத்துல உன்னை நான் என்ன செய்யறேன், என் செல்ல பிள்ளையா இல்ல நான் விட்டேன். நீ இஷ்டம் போல தண்ணி சாப்பிடலாம், பழம் சாப்பிடலாம், நெல்ல தூங்கலாம், எப்படினாலும் என்னோடு கூட நீ செல்ல பிள்ளைய கரம் பிடிச்சு என்னோடு கூட நான் பேசிட்டு இருந்தேன். இப்ப நீ ஏன் சத்தத்தை கேட்டு ஒளிஞ்சுக்கிற? இந்த தோட்டத்துக்கு நான் உன்னை அதிபதியா வச்சேன் இல்லையா? நீ தானே சுதந்திரவாளி, இப்ப எதுக்கு நீ ஒளிஞ்சுக்கிற அப்படின்னு கேட்டு ஆண்டவர் சொல்றாரு, நீ நிர்வாணி, உனக்கு நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். ஹல்லேலூயா. ஆமென். நிர்வாணமாய் நிற்கிறோன்னு சொன்ன உடனே தேவன் நிர்வாணி, அவன் நிர்வாணமாய் நிற்கிறான். பயப்படான்னு தெரிஞ்சுட்டாலே போச்சு. ஒரு மனுஷன் பயப்படானாலே அவன் ஏதோ பாவம் செஞ்சிருக்கிறான். ஹல்லேலூயா. பயத்துல அநேக விதங்கள் உண்டு. இந்த பயம் தேவனுக்கு பயப்படாமல் செய்த காரியம், தவறு, பாவம். அதனாலதான் அவன் பயப்படுறான். ஆண்டவர் சொல்றான், நீ புசித்தாயோ என்றார். ஏன் எடுத்தவங்க சர்ப்பத்தை கேட்கறது? ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து பேசுறது இல்லை, ஏவாளை கூப்பிட்டு நீ ஏன் இப்படி செய்தன்னு கேட்கறது? ஏன் ஆதாமை பார்த்து கூப்பிட்டு கேட்கிறார்? இவங்க மேலதான் அதிக பாவம், ஆனால் செய்தது இவங்க தான். ஆனால் ஆதாமை பார்த்து தேவனாகிய கர்த்தர், ஆதாமே நீ எங்கே இருக்கிறார்? ஆண்டவருக்கு தெரியாதா அவன் எங்க இருக்கிறான்னு? தெரியாதா? இப்ப அவன் நிர்வாணியா இருப்பது தெரியாதா? இல்ல பறித்து புசித்து அவன் புருஷனுக்கு கொடுக்கும் போது தெரியாதா? தோட்டத்துக்குள்ள சர்ப்பம் வருவது தெரியாதா? சர்ப்பம் ஸ்திரீயோடு கூட பேசுகிறது கர்த்தருக்கு தெரியாதா? எல்லாமே தெரியும். ஹல்லேலூயா. உலக தோற்றம் முதற்கொண்டே எழுதப்பட்டது. ஆட்டிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக அடிக்கப்பட வேண்டும் என்பது அவருக்கு தெரியும் அல்லவா? தெரிந்தும் ஏன் அமைதியா இருப்பதற்கு காரணம் என்ன? தேவனுடைய கட்டளைகளுக்கு தேவனாகிய கர்த்தர் கீழ்ப்படிந்தால் வழி மாத்திரமே. இதுக்கு கீழ்ப்படி என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் விட்டு விலகுகிற நேரத்துல நீ பாவம் செய்கிறாய் என்று சொல்லி சோதித்து அறிந்து உன்னை சுத்தப்பனாய் மாற்றுகிற நேரத்துல நீ நிர்வாணியை மிஞ்சிவிட்டால் உனக்கு சாபம் தான். ஹல்லேலூயா. ஆமென். இந்த ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொண்டால் நீங்கள் செய்கிறதான காரியம் பாவமா, அது தேவனால் அனுமதிக்கப்பட்டதா என்று சொல்லி மற்றவர்கள் யாரும், ஊழியக்காரர்கள் யாருமே சொல்ல தேவையில்லை. நீங்களே உங்க மேல இருக்கிற அபிஷேகமே கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை உங்களை சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா. ஆமென். பார்த்து ஆதாமை கேட்கிறார். அதுக்கு ஆதாம் சொல்கிறான், என்னோடு கூட இருக்கும்படி தேவி தந்த ஸ்திரீயானவள் ஹல்லேலூயா அவ விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசிப்பேன். அதுக்கு முன்னாடி சொல்றான் பாருங்க, நீ என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமும் அப்படின்னு. பார்த்தீங்களா? நீ ஏன் எலும்பு, நீ ஏன் செல்லம், நீ உயிருக்கு உயிர், நீ இல்லாம நான் இல்லை அப்படின்னு சொல்லுவான். ஆனா இங்க தேவனுக்கு முன்னாடி சொல்றான் பாருங்க, என்ன சொல்றான்? தேவரீ நீ என்னுடனே இருக்கும்படி, என் கூட இருக்கும்படி தானே தந்தாரு. என் கூட இருக்கும்படி தந்த ஸ்திரீயானவள் என் மனைவின்னு சொல்றது. அங்க என்ன சொன்ன? ஏன் சதையும் என் எலும்பும் என் மாம்சம் ஏன் புருஷன் ஏன் பொண்டாட்டி யாரும் என்ன பிடிச்சிட்டு போயிட போறாங்க, எங்க தூக்கிட்டு போயிட போறாங்க? இங்க சொல்றான், அப்படியே நீதிமான் போல நீ தந்த ஸ்திரீயானவள். ஸ்ரீ ஹல்லேலூயா. ஸ்ரீயானவள் ஏன் என் மனைவின்னு சொல்றது தெரியுமா? அவ விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன். ஹல்லேலூயா. பாப்பாக்கு எதுவுமே தெரியாது. அவர் கொடுத்தாலா இவர் சாப்பிட்டாலா? நான் நீதிமான் ஆண்டவரே, ஏன் எந்த குற்றமும் நான் செய்யல அப்படின்னு நிறுத்திட்டாரு. ஹல்லேலூயா. ஆமென். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர், இவன் ஏன் இப்படி எப்படி? முதல்ல அவருக்கு ஏவாளுக்கிட்ட டைரக்டா ஆண்டவர் கேட்டிருக்கலாம். ஆனா தோட்டத்தை பண்படுத்தி சொன்னேனே, காத்து கொள்ளுன்னு சொன்னேனே, இப்ப நீ என்ன சொல்ற? எந்த தோட்டத்தை அவனை காக்கவும் பண்படுத்தவும் நான் உனக்கு சொன்னேன். இந்த நேரத்துல நீ என்ன பதில் என்கிட்ட நீ சொல்றன்னு சொல்லிதான் தேவனாகிய கர்த்தர் முதலாவது ஆதாமை பார்த்து கேட்கிறார். அவன் சொல்றான் பாருங்க, தோட்டத்தை காக்க தெரியல, பண்படுத்த தெரியல, எதை அந்த தோட்டத்துல இருக்கிற மண்ணை பண்படுத்து. ஹல்லேலூயா. இந்த மண்ணை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மண்ணை பண்படுத்து, காத்துக்கோ, அந்த மண்ணை கூட இருக்கிற மண்ணை பாதுகாத்து கொள்ளுங்கோ. ஹல்லேலூயா. பாதுகாத்து கொள்ளு. நீ என்ன
சொல்றேன், இப்ப நீ சொல்லி உன்னுடைய வார்த்தை தான் இப்ப எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டபோது அவன் எதிரியுமே ஒட்டாம, இது என் மனைவியும் ஏத்துக்கல, என் குடும்பமும் ஏத்துக்கல, என் மாம்சமும் சொல்லல, என் எலும்பில் எலும்புன்னு சொல்லல, தேவரே நீ தனக்கு தந்த ஸ்ரீயானவள் எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன், நீதிமான் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்ட பிறகு இவன் தேவன்கிட்டே இப்படி பேசுறான் பாருங்க. ஒரு நாளும் தவறுன்னு ஒத்துக்கொள்ளவே மாட்டான், முழங்கால் போட விட மாட்டான், கர்த்தருக்கு முன்பாக பயப்படுகிற பயமே இராது. அதனாலதான் தேவனாகிய கர்த்தர் முதலாவது உன் வார்த்தை ஏவாள்கிட்ட சர்ப்பத்துகளை விசாரித்த பிறகு உங்ககிட்ட வந்துட்டா, அவங்க பேசுற வார்த்தை ஏற்றபடி நீ என்னிடத்துல நீ பேசுவ, அதனாலதான் உங்ககிட்ட வந்து நான் முதல்ல கேட்கிறேன். ஹல்லேலூயா. சம்மந்தமே இல்லாதபடி தன்னை ஒரு குற்றவாளி என்ற எண்ணம் கூட இல்லாதபடிக்கு அப்படியே தேவனுக்கு முன்பாக நிற்கிறான் சொல்லிட்டு அப்படியே தச்சிட்டான். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி ஆண்டவர் சொல்றாரு, இந்த வார்த்தையை முதல்ல ஏவாளுக்கு கேட்கணும். இப்ப கேட்கிறாரு பாருங்க, நீ இப்படி செய்தது என்ன? ஒரு தகப்பன் தன் மகளை பார்த்து கேட்கிற, ஏமா நீ இப்படி செஞ்சுட்ட, ஏன் அப்படின்னு செஞ்சுட்ட, உனக்கு நான் என்ன குறை வச்சேன்? ஒரு குறையும் இல்லையே, உன் நல்லா தானே படிக்க வச்சேன், உனக்கு எல்லாமே தானே போட்டு அழகு பார்த்தேன், ஆனா ஏமா நீ இப்படி செஞ்சுட்ட? இப்படி தகப்பன எப்படி ஆளாமே எப்படி கூப்பிட்டு கேட்கிறாரு. ஆனா ஏவாளை பார்த்து என்ன கேட்கிறாரு பார்த்தீங்களா? ஒண்ணுமே கேட்கல. நீ இப்படி செய்தது என்ன என்றா. ஆனா ஏவாள் சொல்றா, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன். அப்ப பாருங்க, நல்ல ஒரு மனைவி கணவன் மேலேயும் பழி போடல, ஒண்ணுமே சொல்லல, டைரக்டா நீங்க என்ன சொல்றா, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. அவள் உண்மையதான் சொன்னா, சர்ப்பத்துக்கிட்ட உண்மையதான் சொன்னா, சர்ப்பமும் உண்மையதான் சொல்லிச்சு. இந்த இடத்துல நல்ல நிர்வாணி என்று அறிந்து கொண்ட பிறகு ஏவாள் தான் அப்படியே நிர்வாணமாய் நிற்கிறதை அவள் அறிந்து கொண்ட பிறகு, என்னுடைய மாம்சம் இன்றைக்கு நிர்வாணமாய் அவமானமாய் வெட்ட வெளிச்சத்தில் நிற்கிறதேன்னு சொல்லி அறிந்து கொண்ட பிறகு அவள் அத்தியிலே எடுத்து அவள் கட்டி கொள்ளும் பொழுது, தோட்டத்துல போய் ஒளிந்து கொள்ளும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இப்பொழுது வரும் பொழுது அவள் சொல்லுகிறாள், ஹல்லேலூயா, உண்மை வெளிப்படுது. அந்த நேரத்தில் அவள் பாவம் செய்தாலும் கூட அவள் நிர்வாணமாய் நிற்கும் பொழுது அவள் அறிந்து கொண்டாள், என்னை வஞ்சித்தது சர்ப்பம். ஹல்லேலூயா. என்னை பிசாசு என்னை ஏமாத்திட்டானே, ஐயோ இந்த பிசாசு என்னை அழிச்சிட்டானே, இந்த பிசாசு என்னை பரிசுத்தத்தை கெடுத்து போட்டானே, இந்த பிசாசு என்னை நிர்வாணமாய் இருக்க வச்சுட்டானே, இவன் தான் என் வாழ்க்கையை அழிச்சிட்டான், இவன் தான் என்னை வஞ்சித்தான் என்று சொல்லி அவள் ஆதாமை தன் புருஷனை அவள் காட்டி கொடுக்கவில்லை, சர்ப்பம் என்று சொல்லி சரியாய் உண்மையாய் தேவனிடத்துல அவர் சொல்லிட்டார். ஹல்லேலூயா. இப்போ தேவன் வந்து ஏவாள் சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, எதுவுமே சொல்லல, சரி உனக்கு இப்படிலாம் நீ செஞ்சிருக்கிற, உன்னோட காரியம் இப்படிலாம் இருக்கு, எதுவுமே சொல்லல. அடுத்து நேரா வரா சர்ப்பத்துக்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு. அப்பொழுது அவனை குறிச்சு ஆண்டவர் கேட்கிறார், அந்த சர்ப்பத்தை பார்த்து, நீரை செய்தபடியால், இவங்கிட்ட ஆண்டவர் எப்படி பேசுறாரு பார்த்தீங்களா? ஏன் நீ இப்படி செஞ்ச, நீ எப்படி தோட்டத்துக்குள்ள வந்த, நீ என்னெல்லாம் நீ பேசுன, நீ ஏவாள்கிட்ட நீ ஏன் இப்படிலாம் நீ பேசுன, ஏன் என்னுடைய இதெல்லாம் எப்படி சொன்ன, இப்படி எதுவுமே ஒண்ணுமே அவங்கிட்ட கேட்கல. ஆனா டைரக்டா ஆண்டவர் சொல்ற, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களும் சபிக்கப்பட்டிருப்பாய், நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். ஹல்லேலூயா. ஆதாம் எதுல உருவாக்குனாரு? மண் எடுத்து உருவாக்குனாரு. அப்போ ஆதியாகமம் 2வது அதிகாரம் 15வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, அந்த மண்ணை பயன்படுத்து, அதை காத்துக்கொள். இப்ப சர்ப்பத்தை பார்த்து என்ன சொல்றாரு, நீ பூமியில என்ன பண்ற, எப்படி இருப்ப, நீ சபிக்கப்பட்டிருப்பாய், நீ வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். ஹல்லேலூயா. எலியும் பூனையும் அதெல்லாம் பிடிச்சு தின்னுட்டு இருந்தல, இப்படி என்ன செய்ய, மண்ணை தின்னு. என்னது சர்ப்பம் மண்ணை தின்னுமா? இப்ப இருக்கிற சர்ப்பம் மண்ணெல்லாம் திங்குதா? தின்னாலும் தின்னும்.
இப்ப மண்ணு என்று சொல்லுகிறது காரணம் என்ன? ஆண்டவர் ஏன் மண்ணை பார்த்து அவர் சொல்றாரு? ஏன் சபிச்சாரு? காரணம் என்ன? அந்த மண்ணுன்னு சொல்றாரு. மண்ணை தின்னுட்டு போனா என்ன பிரயோஜனம்? ஏன் இந்த மண்ணை ஆண்டவர் சாப்பிட சொன்னாரு? இந்த மண் யார்? ஹல்லேலூயா. இந்த மண்ணு எதை குறிக்குது சொல்லிதான் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். அவள் ஏவாளை பார்த்த தேவனாகிய கர்த்தர் சொல்லுவது ஆதியாகமம் 3வது அதிகாரம் 16வது வசனத்துல, ஏவாள் 16வது வசனத்துல ஆண்டவர் சொல்றார், ஸ்ரீயை நோக்கி. இப்ப எல்லாத்தையும் கேட்டு முடித்த பிறகு ஸ்ரீயை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ கர்ப்பவதியாயிருக்கும் போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவார், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஏவாள் எதனால உருவாக்கப்பட்டவள்? எலும்புல ஆதாமுடைய விலா எலும்பை எடுத்து உருவாக்கப்பட்டவள். அப்ப ஆதாம் எதிலிருந்து உருவாக்கப்பட்டவள்? மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவள். ஹல்லேலூயா. அந்த மண் உன்னை ஆண்டு கொள்ளும். ஹல்லேலூயா. நீ அடிமை. இதுக்கு மேட்டு அந்த மண்ணுக்கு நீ என்ன செய்ய? அடிமை. ஹல்லேலூயா. அவன் உன்னை ஆண்டு கொள்வான். உன் இஷ்டப்படி இல்ல. இனிமே அவன் என்ன நினைக்கிறானோ அவன் இஷ்டப்படி நீ என்ன செய்யணும்? அவ்வளவுதான், நீ ஒரு அடிமை. ஹல்லேலூயா. அவனை ஆண்டு கொள்வான் என்று சொல்லிட்டான். அப்போ இந்த ஏவாள் ஒரு உண்மையை அவன் சொன்னதுனால அவள் இச்சித்தாள். அவன் சர்ப்பம் சொன்ன அத்தனைக்கும் அவள் இச்சித்தாள். என்ன இச்சித்தா? எனக்கு சாவு வராது, தேவர்களை போல நான் இருப்பேன், கண்கள் எல்லாம் திறக்கப்படும். அல்லேலூயா. இதே அவள் இச்சித்ததினால இந்த இடத்துல வருகிறது சாபம். ஆதாமை நோக்கி சொல்றார், நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்தபடியினாலே, புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. பூமி எதுல உண்டாயிருக்கு? பொன்னிலும் வெள்ளியிலும் உண்டாயிருக்குதுங்களா? இல்ல. பூமி என்பது என்ன? அது எதுல இருக்கு? மண். ஹல்லேலூயா. பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அவனுடைய பலனை புசிப்பான் என்று தேவனாகிய கர்த்தர் சபிக்கிறார். ஹல்லேலூயா. அவன் எடுத்த அந்த மண்ணை ஹல்லேலூயா சபித்து அதுல என்ன விளையுதோ அதெல்லாம் அவனுக்கு நிம்மதியே கிடையாது. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் திருப்தி ஏப்ப விட்டுட்டு அதுக்கப்புறம் வேதனை. அடுத்த வேலை சாப்பாடு சம்பாதிக்கிறதுக்கு ஓடணும், அதிகாலை எழுந்து ஓடணும், இதெல்லாம் சம்பாதிக்கணும். ஹல்லேலூயா. வேதனை வேதனை சஞ்சலம். அந்த மண்ணை சஞ்சலத்தோடு கூட நீ பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைவிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடினாலே நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணா இருக்கிறாய், நீ மனுஷன் அல்ல. ஹல்லேலூயா. நீ மண்ணா இருக்கிறாய், நீ மண்ணுக்கே திரும்புவாய் அப்படின்னு சொல்லிட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நீ மண்ணிலிருந்து எடுத்துட்ட, அதனால நீ மண்ணுக்கே நீ திரும்பு அப்படின்னு சொல்லிட்டார். சாபம் விட்டுட்டார். அப்போ இவர்கள் எல்லாம் தோட்டத்திலிருந்து ஆண்டவர் இவர்களுக்கு சாதித்து அந்த தோல்விடைகளை உடுத்தி ஆண்டவர் சொல்றாரு, இவன் என்ன செய்யறான்? இந்த கனியை புசிச்சுட்டான். ஆனா அந்த கனியும் ஜீவனிச்சது கனியும் புசிச்சுட்டானா என்றென்றைக்கு அவன் ஜீவனோடு இருப்பான்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்வாரு? என்றென்றைக்கு உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த. ஹல்லேலூயா. அவன் எங்கிருந்து எடுக்க எந்த இடத்துல இருந்து எடுத்து ஆண்டவர் செஞ்சாரு? ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆண்டவர் அந்த இடத்துல இருக்கிற அந்த மண்ணை எடுத்து பிசைந்து உருவாக்கி மனுஷனை மண்ணினாலே உருவாக்கி அவன் நாசில அவனுடைய சுவாசத்தை ஊதினார். அவன் ஆத்துமா ஜீவ ஆத்துமா ஆனான்னு எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா? அப்போ ஆண்டவர் இங்க சொல்றாரு, எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த. ஹல்லேலூயா. அப்போ மண்ணினால உருவாக்கப்பட்ட உன்னை நீ முதல்ல பண்படுத்து, உன்னை பண்படுத்து. அப்படி பண்படுத்தினால் ஒழிய என்ன செய்ய முடியாது? இந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள வர முடியாது. ஹல்லேலூயா. அப்போ அந்த மண் என்பது என்ன? ஹல்லேலூயா. அங்க சொல்றான், நீ சாகவே சாவதில்லை என்று சொல்லி. சரி, இப்ப அவங்க வெளியே வந்துட்டாங்க. ஆதியாகமம் 4வது அதிகாரத்துல ஒரு ஏவாள், ஒரு மனைவியானவள், அவள் செய்த ஒரு குற்றத்தின் நிமித்தமா, அவள் செய்த மகா தேவனுக்கு செய்த துரோகத்தின் நிமித்தமா, தேவனுடைய கட்டளைக்கு விரோதமாக
செய்தபடியினாலே, கீழ்ப்படியாதபடியினாலே அங்க தேவனுடைய கட்டளை அவர் நன்மையும் பரிசுத்தமாய் நீதியுமாய் இருக்கிறது. ரோமர் 7:12 சொல்லப்பட்டபடி அது பரிசுத்தம் நன்மையுமாய் இருக்கிறது. அவர் கட்டளைக்கு மீறி அவர் செய்த காரியம் அவருடைய வாழ்க்கையை நாசப்படுகிறது. அவர் ஒரு மரணத்தை ஏற்படுத்தினவர். தன்னுடைய கணவனை மறுபடியுமாய் மண்ணிலே மறைக்கும்படி அவர் சாபத்தை கொண்டு வந்தவர். இந்த ஏவா ஒரு மனு குலத்துக்கே சாபத்தையும், ஒரு மனு குலத்துக்கே வியாதியும், ஒரு மனு குலம் நிம்மதியாக வாழ முடியாதபடி சமாதானத்தை இழந்து சஞ்சலத்தோடு கூட ரத்தத்தை சிந்தி பிழைப்பு நடத்தும்படியா தன் கணவனுக்கு ஹல்லேலூயா ஏற்ற துணையை நான் உனக்கு உண்டாக்குவேன் என்று சொல்லி கொடுத்தார் இல்லையா? ஆமே. அந்த ஏற்ற துணைக்கு ஏவாள் செய்த துரோகம். ஹல்லேலூயா. என்ன செய்தார்? ஹல்லேலூயா. தன் கணவன் தன் கண் முன்னே மரித்து அந்த மண்ணிலே மரித்து மண்ணுக்கே திரும்புகிறதை அவள் காணும்படி அவள் தனக்கு தானே சாபத்தை அவள் பெற்றுக்கொண்டாள். ஹல்லேலூயா. தன் கணவனுக்கு அவள் செய்த துரோகம். அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 4வது அதிகாரத்தில் வரும்பொழுது அவள் கர்த்தரை காயினை அவள் பெற்றெடுக்கிறார். ஆனால் காயின் அவன் பொல்லாங்கனால் உண்டானவன். அதே சம்பவம் பாருங்க, அதே சம்பவம் அந்த இடத்துல காயின் ஆபேலோடு கூட அவன் என்ன செய்யறான்? சுந்தரமாய் பேசி வயல்வெளியில கொண்டு போய் அவனை கொண்டு போடுறான். அப்படி சர்ப்பம் எப்படி ஏவாளை வஞ்சித்தானோ அதே பாருங்க, ஒரு தாய் எந்த ஒரு பாவத்துக்கு இடம் கொடுக்கிறாளோ அப்படியே அந்த பிள்ளைடைய வாழ்க்கையிலும் அது வரும். ஹல்லேலூயா. நான் சொல்லல, ஐயோ என்னங்க நீங்க சாபம்லாம் கொடுக்குறீங்க, எப்ப பார்த்தாலும் ஒரு சாபம் ஆசீர்வாதம் சொல்றது தானே ஒழியும். ஆசீர்வாதம் மட்டுமே சொல்லியிருந்தான். எலிசா சபித்தாரே, எலிசா கேயாசை சபித்தாரே, எலியா இயேசுவை சபித்தாரே, இயேசுவுக்கு விரோதமாய் இருந்தாரே. எத்தனை தீர்க்கதரிசிகள் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து எச்சரித்து அவர் தீர்க்கதரிசனம் சொன்னார்களே, ஆசீர்வாதம் என்று சொல்லுவது மாத்திரமல்ல, ஆசீர்வாதத்தை தேவனாகிய கர்த்தர் கொடுத்து விடுவார். யாரும் சொல்லவே தேவையில்லை. ஆனால் சாபத்தை சொல்லுவதற்கோ தேவனுடைய பயங்கரத்தை எச்சரிப்பையும் இதோ ஒரு சாமக்காரனை போல பிள்ளைகளுக்கு, ஜனங்களுக்கு, ஆத்துமாக்களுக்கு வரப்போகிற சாபத்தையும் வியாதியும். ஏன் சாபம் வருகிறது? சாபம் எப்படி வரும்? சாபத்திலிருந்து எப்படி மீண்டு வரலாம்? ஏன் வியாதி வருது என்பதை குறித்து சொல்லாமல் இருந்தால், ஹல்லேலூயா, அறிந்து கொள்ளாமல் இருந்தால் நம்ம சாப நாமளே சீக்கிரம் பார்க்க வேண்டிய நேரிடும். தோட்டத்துல சர்ப்பம் ஏவாள் கிட்ட பேசும்போது அதே சம்பவம் அந்த காயின் பாருங்க, அப்படியே தோட்டத்துல இங்க ஆவேலத்துல அவன் பேசுறான். 8வது வசனம் பேசி அப்படியே வயல்வெளியில கொண்டு போய் அவன் கொலை செய்தான். ஹல்லேலூயா. ஆமென். அப்படியே ஒரு தாய் என்ன பாவத்தை செய்கிறாளோ அதே பாவம் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில வரும். ஹல்லேலூயா. இது நாமளா ஏதோ ஒண்ணு சொல்லல, வேதத்துல அப்படியே எழுதப்பட்டிருக்கிறது. அவன் கொலை செய்தான். ஏன் கொலை செய்தான்? நீ சாவதில்லைன்னு சொல்லல. அப்ப எதுக்கு யாபேலை நீ கொலை பண்ற? ஹல்லேலூயா. அவன் மனுஷ கொலை பாதகன். சாவை வர வைக்க வேண்டும். செத்து போனோம். அது ஏமண்ணு ஏனத்துக்கு வரணும். அதனாலதான் என்ன செய்யறான்? ஆபேல கொலை செய்யறான். ஹல்லேலூயா. அவங்க காணிக்கு செலுத்தும் பொழுது, 2 பேரும் காணிக்கு செலுத்தும் பொழுது இவன் என்ன செய்யறான்? கனிகளை கொண்டு வரான். ஆனா ஆபேல் ஆட்டு மந்தையிலிருந்து கொழுமையான தலையீச்சுகளை கொண்டு வந்து தேவனுக்கு பலி செலுத்துறான். அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? அவனுடைய காணிக்கை அங்கீகரிக்காததுக்கு காரணம் என்ன? அநேக காரியங்களை சொல்லலாம். ஆனால் அவன் கனிகளினாலே வச்சிட்டான். இந்த கனியை சாப்பிட்டனா நீ தேவர்களை போல இருப்பேன்னு சொன்னால அதே கனியை கொண்டு வந்து தேவனுக்கு பலி செலுத்துக துஷ்ட மனிதர், துணிகர முடித்தவன், மீறுதல் அக்கிரமம் பிடித்தவன் தேவனுக்கு பலி செலுத்தபடி மறுபடியும் விரோதமாய் எழுப்பி அவன் நிற்கிறான். காணிக்கை தேவனாகிய கர்த்தர் அங்கீகரிக்கவே இல்லை. மறுபடியும் கனிகளினாலே தேவனே அவன் என்ன செய்யறான்? வஞ்சிக்க பார்த்தான். ஹல்லேலூயா. ஆனால் ஆடுகளை கொழுமையான செலுத்த தலையீச்சுகளை செலுத்தின ஆபேலுடைய பலியை கர்த்தர் அங்கீகரித்தார். காரணம் என்ன? அவன் ஆட்டுக்குட்டி, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலே சமாதான விடுதலையும் உண்டு. ஆமென். ஆபேலை அவன் கொலை செய்தான். ஒரு தாயான தோட்டத்தில் சர்ப்பத்தோடு கூட அவர் வேசித்தனம்
தீர்மானம் பண்ணி இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமுள்ள தோட்டத்தையே அவன் நாசமாக்கினான்னா, முதலாவது இப்ப பார்க்கிறான் தான் மகன் பெற்றெடுத்த அவன் சொன்னா பாத்தீங்களா, ஆதி 3வது அதிகாரத்துல 4வது வசனம், சர்ப்பம் ஸ்திரீயை பார்த்து நீங்க சாகவே சாவதில்லைன்னு சொன்னா பாத்தீங்களா. இப்ப முதல் சாவு ஆபேல் அவன் பொண்ணு கொலை செய்துட்டு அந்த ரத்தம் பூமியில விழும்போது அவன் துடிக்கிறான். கொலை செஞ்சிட்ட பிறகு அந்த பிள்ளையை போட்டு அவன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவன் எப்படி அழுதுருப்பான். அவன் அன்னைக்கு சொன்னானே சாக மாட்டீங்கன்னு சொல்லி, இப்ப என்ன இப்படி ஒரு சாவு நடக்குது, இந்த சாவு இதுதான் சாவா, இதுதான் மரணமா, அன்னைக்கு அவன் சொன்னானே சாக மாட்டீங்கன்னு சொல்லி, அப்ப இது என்ன மரணம்னு சொல்லி சரீரத்துல ஏற்படக்கூடிய மரணத்தை நேருக்கு நேர் பார்க்கும்படி நாளிலே அவர் தேவனாகிய கர்த்தர் அவரை கண்டுகொள்ளும்படி செய்தார். ஹல்லேலூயா. சரீரத்தில் வருகிற மரணத்தை பார்த்து அவர் துடிக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். தன் பிள்ளை செத்து போனது முகமுகமாய் கண்டு நேரில் பார்த்து அவர் துடிக்கிறான், கண்ணீர் வடிக்கிறான். அப்போதான் தேவனுக்கு நாம செய்த துரோகத்தை, ஐயோ என்றென்றைக்கும் ஜீவனோடு இருக்கும்படி தேவனாகிய கர்த்தர் தந்த அந்த ஆவி, அந்த மண்ணு, அந்த ஆத்துமா அப்போதான் உணர்றா, ஐயோ இதுக்கு அர்த்தம் இதுதானா, இதுதான் சரீரத்தில் ஏற்படக்கூடிய மரணமா, அப்படியானா ஆத்துமாவில் ஏற்படைய மரணம். ஹல்லேலூயா. 2 மரணமாக நிச்சயிக்கப்பட்டது. சர்ப்பம் வஞ்சிக்கும் போது 2 மரணம் நிச்சயிக்கப்பட்டது. சரீரத்துல 1, ஆத்துமாவில் 1. அப்போ ஆத்துமாவில் ஒரு மரணம் வரவே, ஆத்துமாவில் மரணம் வரக்கூடாது என்றால் தேவனாகிய கர்த்தர் வெளியில தோட்டத்திலிருந்து நீ வெளியே போயிட்ட, சரி உன் பணம் செய்யறேன், உன் ஆத்துமாவுக்கு நான் என்ன செய்யறேன், ஒரு விடுதலை நான் கொடுக்குறேன். அப்ப நீ என்ன செய்ய, நீ வெளியே போற, நீ பண்படுத்து. ஹல்லேலூயா. ஒரு மண்ணை, எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்து அப்படின்னு சொல்லி தேவனாகிய கர்த்தர் சொல்றா. அப்போ ஏவாள் உண்மையை சொன்னா, உண்மையே எதுக்கு சொன்னான்னு காரணத்தை புரிஞ்சு கொண்டு உண்மையை வரவழைத்தவன் யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது எசேக்கியேல் 28வது அதிகாரத்துல அவனை குறித்து லூசிபர் என்கிற தேவ தூதனான், அவன் தான் நீங்கள் விழுந்து போனவன். ஹல்லேலூயா. அந்த அதிகாரத்தை எடுத்து நீங்கள் வாசிச்சு பாருங்க. அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது 14வது வசனம், நீ காப்பாற்றுகிறதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு. ஹல்லேலூயா. அவன் யாரு? காப்பாற்றுகிறதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு. ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துல உன்னை வைத்தேன். ஹல்லேலூயா. அக்கினிமயமான கற்களின் நடுவிலே நீ உலாவினாய். ஹல்லேலூயா. அவன் நம்ம காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டு கேருபா இருந்தவன் அந்த லூசிபர், அவன் கீழே விழுந்து போனான். ஹல்லேலூயா. கர்த்தர் விழத்தள்ளினார். ஹல்லேலூயா. கீழே தள்ளினார். அவன் இருதயத்துல மேட்டினின் பெருமையும் கொண்டபடினாலே கர்த்தர் அவனை கீழே தள்ளினார். அவன் விழுந்த இடம்தான் ஹல்லேலூயா அந்த மண் தான். ஹல்லேலூயா. அந்த மண்ணிலிருந்து தேவனாகிய கர்த்தர் எடுத்து அந்த மண்ணிலிருந்து அவன் என்ன செய்யறாரு, அந்த மண்ணிலிருந்து உன்னை நான் பிரிச்சு எடுக்கிறேன், உன்னை பிரிச்சு எடுத்து இந்த தோட்டத்துல நான் வைக்கிறேன், என்ன செய்யறேன், உன்னை உருவாக்கி இதில் வைக்கிறேன். நீ என்ன பண்ணு, பரிசுத்தப்படுத்து, உன்னை பரிசுத்தப்படுத்திக்கோ ஆதாமே சொல்லி தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆனால் ஸ்ரீ இவள் ஏவாள் வஞ்சித்து தன் பரிசுத்தத்தை இழந்து நிர்வாணமாய் நின்று தேவ சித்தத்தை உடைத்து ஒரு சாபத்தை பெற்றுக்கொண்டு வந்து விட்டார்கள். ஹல்லேலூயா. ஏசாயா 14வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய பெருமைக்கும் மேட்டிமைக்கும் சொல்லப்பட்டு அவன் கீழே தள்ளப்பட்டு, அந்த அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. அவனுக்கு என்ன ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் வார்த்தைகளின் முழக்கம் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று, புழுக்களே உன் படுக்கை, பூச்சிகளே உன் போர்வை. ஹல்லேலூயா. புழுக்களே. ஒரு மனுஷன் பார்த்தீங்களா, ஏவாள் ஆதாம் செத்து போனது பார்த்திருப்பான், இல்ல ஆதாம் செத்து போன போது ஏவாளை பார்த்திருப்பான் கண்ணு கூட. ஐயோ தேவன் சொன்னது உண்மை இல்லையா, இந்த மண் மண் மண்ணுன்னு சொன்னாரு, இதுதானா இந்த மாம்சம் தானா, இந்த மாம்சம் இப்பொழுது பாருங்க அப்படியே நாளுக்கு நாள் அப்படியே அழுகி 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 இந்த மாம்சம் உருவழிந்து போய் அப்படியே புழுவான் எழுது. ஹல்லேலூயா. பூச்சியெல்லாம் வந்து மேல உட்காருது, அந்த புழுவத்தின் பூச்சியெல்லாம் வருது. ஹல்லேலூயா. புழுகளே உன் படுக்கை, பூச்சியே உன் போர்வை. ஹல்லேலூயா. யோரி. ஹல்லேலூயா. புழுகளா உன் படுக்கை, பூச்சிதான் உன் போர்வை. ஹல்லேலூயா. இதுதான் தேவனாகிய கர்த்தர்
பிசாசு அவன் மனுஷன் கொலை பாதகனாய் இருக்கிறான். ஏன் அவன் விழுந்த பின் தேவனாகிய கர்த்தர் அவனை தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்றா தெரியுங்களா? யோவான் 8வது அதிகாரம் 44வது வசனம். நீங்க உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவுடைய இச்சையின்படி செய்ய மனதாக இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷன் கொலைபாதகனாக இருக்கிறான், சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியினால். அல்லேலூயா. அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அல்லேலூயா. அவன் தந்திரமாய் உண்மையை வாங்கிக்கிட்டான். அல்லேலூயா. பிசாசு பிடிச்சவங்கிட்ட போய் நீங்க உண்மையை சொல்லக்கூடாது. அல்லேலூயா. நான் உண்மையே பேசிட்டு இருப்பேன்னு சொன்னீங்கன்னா யாருக்கிட்ட உண்மையை பேசுவது விளங்கி கொள்ளணும். அல்லேலூயா. ஆமென். பொய்க்கு பிதாவா கிட்ட போய் இவன் என்ன செய்யறா? உண்மையை சொல்லிட்டான். அல்லேலூயா. அவன் திருடன். அது மாத்திரமல்ல, 8வது அதிகாரம் 34வது வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படியானால் பிரியமான சகோதரே சகோதரியே, தோட்டத்துக்குள்ளே பாவம் பிரவேசித்த பிறகு, துரத்தி விட்ட பிறகு, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான். அப்போது ஏவாளுக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவன் உன்னை ஆண்டு கொள்வான். ஹல்லேலூயா. எங்க அங்கே பாவம் பிரவேசித்த பிறகு இவர்கள் இருவரும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. வசனம் பொய் சொல்லாது. அது மாத்திரமல்ல, யோவான் 10வது அதிகாரத்தில் பார்க்கும்போது, திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படும் வந்தேன் என்று தேவனாகிய கர்த்தர் அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. விழுந்த பிறகு அவன் எதை தருவான்? விழுந்துட்டீங்களா? பாவத்துல விழ வைக்கும் போது, பாவத்துல விழுந்துட்ட பிறகு அவன் என்ன தருவான் தெரியுங்களா? 1 யோவான் 2வது அதிகாரம் ஹல்லேலூயா 16வது வசனத்துல, மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையுமாக உலகத்தில் உள்ளவையெல்லாம் பிதாவினால் உண்டானவை அல்ல, அவைகள் உலகத்திலிருந்து உள்ளானவைகள். உலகவும் அது நிச்சயம் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்னைக்கும் நிலைத்திருப்பான். ஹல்லேலூயா. ஆமென். ஏதோ யாரெல்லாம் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறார்களோ அவன் விழுந்து போகிறவர்களுக்கு இப்படிப்பட்டதான கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையை பொழுது அவன் அடிமையா வைத்துக் கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டு அருமையான சகோதரே சகோதரியே, பாவத்துக்கு இன்னும் நாம் அடிமையாக இருந்தால் இவ்வித பாவத்தை அள்ளி கொடுத்து தண்ணீரை போல அதில் அப்படியே அடிமையை போல அவன் வைத்துக் கொள்வான். ஹல்லேலூயா. யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லியிருக்குது, தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். கட்டளைக்கு கீழ்ப்படி, நான் சொன்ன கட்டளைக்கு நீ கீழ்ப்படி, அப்போ நீ பிசாசுக்கு எதிர்த்து நில்லு, அப்போ அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அந்த தோட்டத்திலே ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, கட்டளைக்கு நான் கீழ்ப்படிவதை தவிர வல்லாத சாத்தானே, உனக்கு எதுக்கு இந்த காரியம் எல்லாம்? நீ தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன செய்ய போற? சாத்தானே வெளியே போ, என்னிடத்துல உனக்கு என்ன பேச்சுன்னு சொல்லி அங்க அதட்டி இருந்தா வந்தவன் ஓடி போயிருப்பான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டிருக்கும், ஏதேன் தோட்டம் பரிசுத்தமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். பிசாசுக்கு எதிர்த்து நிற்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப தோட்டத்து மண் என்பது என்ன? அந்த மண் பரிசுத்தமாக்கப்பட்டது. அவன் விழுந்த இடத்திலிருந்து அந்த மண்ணை எடுத்து என் ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தர் அவனை உருவாக்கி அவர் வைத்தார். அந்த பரிசுத்தமாக்கப்பட்ட அந்த மண் மறுபடியுமாய் என்ன செய்யறான்? அவன் பாவத்தில் விழுந்து அவன் என்ன செய்ய காக்கவும் தெரியல, பண்படுத்தவும் தெரியல. இப்ப அந்த மண் அதே பரிசுத்தை இழந்து போய் கரைப்பட்டு பாவத்துக்கு அடிமையா இப்பொழுது நிற்குது. அந்த மண் என்பது என்ன? மாம்சம், சரீரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 3வது 23வது எடுக்கப்பட்ட அந்த மண்ணை போய் பண்படுத்து. நான் எடுத்து உன்னை உருவாக்கல, சாத்தானை பிடிச்சி கீழே தள்ளின அந்த இடத்துல இருந்து அந்த மண்ணை எடுத்துதான் நான் உன்னை உருவாக்கி இருக்கிறேன். ஆனா நீ என்ன செய்யற? அவன் விழுந்த இடத்துலயே நீ மறுபடியும் என்ன செய்யற? நீ போற. இப்ப நான் தோட்டத்தை நான் மூடிட்டேன். ஜீவ விருட்சமா
சுடலை பட்டயமா நான் நிக்கிறேன். நீ மறுபடியும் இந்த தோட்டத்துக்குள்ள நீ வரணும்னா நீ என்ன செய்ய தெரியுமா? ஹல்லேலூயா. அவன் விழுந்தானே அந்த மண்ணுக்கு நீ போற, மறுபடியும் நீ மண்ணுக்கே போற, நீ மண்ணுக்கே நீ திரும்புவாய்ன்னு சொல்லி அவன் விழுந்து போனானே அந்த மண்ணுக்கு நீ திரும்பி போற ஆதாம், நீ திரும்பி போற ஏவா, நீ மறுபடியும் போற. உனக்கு ஒரு தருணத்தை நான் தரேன். நீ தோட்டத்துல உன் மாம்சத்தை நீ பரிசுத்தப்படுத்தாதபடிக்கு காக்காதபடிக்கு ஆதாமே நீ என்ன செய்த? இன்னைக்கு பரிசுத்தப்படுத்தலாகி சம்பத்துக்கு அடிமையாய் நிற்கிறேன்னு சொல்லி தேவனாகிய கர்த்தர் இதோ அந்த பிள்ளைகளுக்கு சொல்றா. ஆண்டவர் சொல்றா, இதோ அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். ஹல்லேலூயா. அந்த மண் என்பது என்ன? மாம்சம். அதாமே உன் மாம்சத்தையும் ஏவாலே உன் மாம்சத்தையும் போய் என்ன செய்யற? நீ விழுந்து போன அந்த எடுக்கப்பட்ட அந்த மண்ணிலே போய் என்ன செய்யற? நீ மறுபடியும் போற. இங்கேயே நீ பரிசுத்தமா இல்லை, ஏன் சன்னிதியில் இருக்கும் போதே நீ பரிசுத்தமா இல்லை. ஆனா இப்ப என்ன செய்யற? அவன் எடுத்த இடத்துலயே நீ போறியே, அவன் மண்ணை திங்க போறானே, உன் மாம்சத்தை திங்க போறானே. ஐயோ சொல்லி அதை நீ பண்படுத்துவியா? இனிமே பண்படுத்துவியா? அதை பாதுகாக்குவியா? பாதுகாத்துக் கொள்வியா என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர்களோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். க்ளோரி. ஏவாள் சொல்றா, இன்னமும் ஏன் புருஷன் எனக்குதான், ஏன் மனைவி எனக்குதான், ஏன் புருஷன் எனக்குதான். ஹல்லேலூயா. தேவன் கொடுத்த சாபத்தை இன்னும் அதுதான் ஆசீர்வாதம் என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளே கணவனை ஊழியத்திற்கு விடாதபடிக்கு இதோட மாம்சத்தை எனக்கு 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 என் எலும்பு எனக்கு எனக்குன்னு சொல்லி இதோவே சொல்லி கொண்டிருப்பீங்க. ஊழியம் செய்ய முடியாது, மனுஷன் பரிசுத்தமாக்க முடியாது. அந்த மண் பாவத்துக்கு, அந்த மாம்சம் பாவத்துக்கு அடிமையாய் இருந்து கொண்டே இருந்தான். அவன் அடிமையா இருக்கிறான், பாவத்திற்கு அவன் அடிமையா இருக்கிறான் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் அவன் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஏவாள் செய்த காரியத்தினாலே இதோ கணவன் துணையாய் கொடுத்த ஆதாமுக்கு தான் புருஷனுக்கு இதோ என்ன செய்யலாம்? நம் மண்ணுக்கே திரும்பபடி மரண சாபத்தை வாங்கி கொடுத்தா நிம்மதியா சம்பாதிக்க முடியாது. நம்ம தன் புருஷனுடைய ரத்தம் பூமியில தினம் 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 கீழே விழுந்தாதான் சம்பளம். ஹல்லேலூயா. வேர்வை விழணும், ரத்தத்தை சிந்தி சிந்தி தான் சம்பளத்தை வாங்கணும், சாப்பாடு சாப்பிடணும். ஹல்லேலூயா. சாபத்தை பெற்று கொடுத்தா ஒரு பெண், ஒரு தாயானவள், ஒரு மனைவியானவள் பரிசுத்தத்தை விரும்ப வேணும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேணும். உன் மனைவியினுடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுத்தபடினாலே என்று சொல்லி ஆதாமுக்கு சாபத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. க்ளோரி. நன்றாக வசனத்தை நீங்கள் புரிந்து வாசித்து உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்கள், உங்கள் மாம்சத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, தான் பெற்றெடுத்த பரிசுத்த சந்ததியா ஆபேலை உயிரோடு கொலை செய்த போது அவன் உயிரை இழந்து மரணத்தை சரீரத்தில் ஒரு மரணத்தை வர வைத்து இதோ அவர் ரத்தம் பூமியில சிந்தப்பட்டதை அவர் கண்டபோது துடித்தார். ஒரு தாய் செய்ய தேவனுக்கு விரோதமாய் துரோகம் செய்யும் போது கீழ்ப்படியாத போது தன் புருஷனுக்கு சாபத்தை வர வைத்தார். தன் பிள்ளை உயிரோடு இருக்கும் பொழுது அந்த பரிசுத்தம் உள்ள பிள்ளை முதல்ல அந்த பரிசுத்த சந்ததி அவே அழிந்து போனது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, மண்ணுக்கே திரும்பும்படியான ஒரு மரண சாபத்தை அவர் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. ஆனால் அந்த ஆத்துமா இப்ப நீ சரீரத்துல என்ன செய்யற? நீ சரீரத்துல நீ மரணத்தை ஆபேல கொலை செஞ்சதுனால சரீரத்துக்கு ஒரு விடுதலையை நான் உனக்கு தரேன். அதான் நீ மறுபடியுமா என்ன செய்யற? நான் உனக்கு ஒரு பிள்ளையை நான் தருவேன். இனி நீ என்ன செய்யற? உன் ஆத்துமாவை மறுபடியும் நீ பாதுகாத்து பரிசுத்தப்படுத்தி உன் ஆத்துமா தீட்டுப்படாதபடி உன் மாம்சம் பரிசுத்தமா இருந்தால் ஒழிய, உன்னை மாம்சத்தை பரிசுத்தமாக்கி அதை பண்படுத்தினால் ஒழிய உன் ஆத்துமா பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியாது, ஏதேன் தோட்டத்துக்குள்ளாக வரவே முடியாது. ஹல்லேலூயா. அதனால்தான் யோபு 20வது அதிகாரம் 24வது வசனத்துல 24வது அதிகாரம் 20வது வசனத்துல அவன் பெற்ற கர்ப்பம்
அவனை மறக்கும். ஹல்லேலூயா. அவனை பெற்ற கர்ப்பம் தாய் அவரை மறந்துடுவாங்க. என் பிள்ளைய நான் பெற்ற அவன் செத்துட்டாங்க கொஞ்சம் நாள் மறந்துடுவாங்க. அவனை பெற்ற கர்ப்பம் அவனை மறக்கும். புழு திருப்திகரமாய் அவனை தின்னும். ஹல்லேலூயா. புழு திருப்திகரமாய். அப்பா, ஒரு மனுஷன் செத்துட்டு கீழே பச்சிட்டாங்கன்னா அந்த பிசாசு என்ன பண்ணுமா? அந்த மாம்சத்தை தின்னு 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 திருப்திகரமாய் அவனை தின்னோம். ஹல்லேலூயா. அவன் அப்புறம் நினைக்கப்படுவதே இல்லை. அக்கிரமமானது பட்ட மரத்தை போல முறிந்து விழும். ஹல்லேலூயா. பாத்தீங்களா? அதுக்கு தான் அவன் சொன்னான், சாகவே சாவதில்லை ஏவாள், சாகவே சாக மாட்டீங்க, மரணத்தை ஏற்படுத்தும்படியான இடத்துல அவன் சொன்னான். பாத்தீங்களா? சாபத்தை அவன் வரவைத்தான். சாபத்தை சாவை மரணத்தை ஏற்படுத்தபடியா ஏவாளத்துல அவன் சொன்னானே. அப்படியே அவன் ஜெயித்திருந்தாலும் கூட சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் வார்த்தையாய் வந்த ஆட்டுக்குட்டியானவர் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நமக்கு தேவ ரத்தம் சிந்தி மரணத்துக்கு அதிகாரியை சாத்தானே தமது மரணத்தின் மூலமாய் ஜெயமடைந்த தேவர், சர்ப்பத்தின் தலையை நசுக்கினவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிந்தின ஆதாய் வந்தவர். ஹல்லேலூயா. ஏவாளை மன்னித்து தேவன் மறுபடியுமாய் என் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த வல்லமை மறுபடியும் ஏதேன் தோட்டத்துக்குள்ளே போக வேண்டுமானால் மண்ணாகிய நம்முடைய மாம்சம் மறுபடியுமாய் பரிசுத்தமாக்க வேண்டும். சரீரத்தை பரிசுத்தப்படுத்தினால் ஒழிய ஆத்துமா பரிசுத்தமாகாது. அதனால ஆண்டவர் சொன்னார், ஆதாமே எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்து, நான் எதிர்ந்து எடுத்து உன்னை ஏதேன் தோட்டத்துல உன்னை வச்சு உன்னை உருவாக்கி என் ஆவியை உனக்குள்ள ஊதினேனே. ஹல்லேலூயா. இப்ப எடுக்கப்பட்ட மண்ணை நீ பரிசுத்தப்படுத்தி ஏதேன் தோட்டத்துக்குள்ள வருவதற்கு உனக்கும் மனைவிக்கும் ஒரு தருணத்தை தரேன். அது வரைக்கும் நான் என்ன செய்ய, ஏதேன் தோட்டத்து வாசலுக்கு வெளியே யோ நான் காவலாளியா தேவனாகி கர்த்தர் நானே ஜீவவிருட்சமாய் நானே கேருவாய் நான் நிற்கிறேன். உன்னை காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருவாய் நானே நிற்கிறேன் என்று சொல்லி சுடரொளி பட்டயமாய் என்று சொல்லி உன்னே ஒன்று கேட்கிறார். பிரியமான சகோதரே சகோதரியே, ஏ புருஷன், ஏ மனைவி, ஏ குடும்பம், எனக்கு இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படி அல்ல. சத்தியம் சொல்லுகிறதுக்கு கீழ்ப்படிந்து கேளுங்கள். நீங்கள் பரிசுத்தமானால் ஒழிய உங்களுடைய சரீரம் மறுபடியும் பரிசுத்தத்திற்கு அடிமையான ஆனால் ஒழிய ஹல்லேலூயா மறுபடியுமாய் அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளாக உள்ளே பிரவேசிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. இதுதான் சத்தியம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். ஒரு பெண், ஒரு தாயானவள் தன்னுடைய கணவனுக்கு தன்னுடைய தேவனாகிய கர்த்தர் சிருஷ்டிகருக்கு செய்த துரோகம் கட்டளைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு ஏதேன் தோட்டத்தை அவள் நிர்வாணமாக்கி அசிங்கப்படுத்தி விபசாரத்துக்குள்ளாக மாற்றினாள் அல்லவா? தன் புருஷனுக்கு மரணத்தை வரவைத்தான், தன் மகனுக்கு மரணத்தை வரவைத்தான், நீங்காத சாபத்தை வரவைத்தான். பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி ஆதாமுக்கு கொடுத்த அதே சாபம் இதோ காயின் பெற்றுக் கொண்டான். காயினை பார்த்து தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. காவேலுக்கு அவன் செய்த துரோகத்துக்கு தேவனாகிய கர்த்தர் அவனை பார்த்து சபித்தார். உன் சகோதரர் ரத்தத்தை உன் கையில வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும் பொழுது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியின் நிலையற்று அலைகளா இருப்பாய். ஹல்லேலூயா. அந்த சர்வம் சுத்திட்டே இருக்குது, ஒரு இடத்துல எங்குமே இருக்காது. அப்படியே போயிட்டு குடும்பத்தை நாசம் பண்ணிட்டு அங்கங்க கலகம் ஊட்டி பிரிச்சு நல்லா இருக்க சமாதானமா இருக்கிற குடும்பத்தை கூட உள்ள போச்சுன்னா அப்படியே பிரிவினைகளை உண்டாக்கி நாசப்படுத்திடும். ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டு அருமையான தாயே, அருமையான சகோதரியே, அருமையான வாலிப சகோதரியே, நீ யாரா இருந்தாலும் சரி, சத்தியம் இதுதான். ஹல்லேலூயா. குமாரன் விடுதலையாக்கினான், வார்த்தை விடுதலையாக்கினான், நிச்சயமாவே விடுதலை ஆவீர்கள். நீங்கள் மறுபடியுமாய் மண்ணாகிய உங்க மாம்சத்தை பரிசுத்தப்படுத்து, அதை பண்படுத்து, காத்துக்கொள்ள கற்றுக்கொள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற ஞானம் பொல்லாப்புக்கு விலகுகிறதே புத்தி என்று யோபு 28 வசனத்தில் சொல்லி இருக்கிறபடி கர்த்தருக்கு பயப்படுகிற பயங்கர ஞானத்தை ஒவ்வொரு சகோதரியும் ஒவ்வொரு ஸ்திரீயும் பெற்றுக்கொள்வானால் ஹல்லேலூயா
தேவன் சபித்த சாபத்தை இனி அவள் விரும்ப மாட்டாள். அவனுடைய ஆண்டு கொள்வான் என்று சொல்லுகிற சாபத்திலிருந்து அவள் மீண்டு வர தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே ஒரு தருணத்தை அவர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏவாளை குறித்து இந்த நாளிலே நாம் அறிந்து கொண்டோம். ஹல்லேலூயா. பிரியமான சகோதரியே, நீங்களும் அப்படியே இருப்பீர்களா? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும். ஐயோ, என் குடும்பத்தை பரிசுத்தப்படுத்தவே முடியாது, யாரும் எனக்கு அடங்கவே மாட்டாங்க, இப்ப போய் நான் எப்படி குடும்ப ஜெபம் பண்ணி ஒரு மணிக்குள்ள கொண்டு வருது, என் வீட்டுக்கார யாரும் அடங்கவே முடியாது, அவர் ஒரு ரவுடி, எப்ப பண்ணாலும் அடிச்சிடுவாரு, எது கையில கிடைக்கிறதோ அடிச்சிடுவாரு, கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுவாரு, கர்த்தருக்கு அவருக்கு ரொம்ப தூரம் அப்படின்னு சொல்றீங்களா? தேவனாகிய கர்த்தரை நோக்கி பாருங்க. அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நானுடைய பரிசுத்தமாகிற கர்த்தர், நானுடைய பரிசுத்தமாகிற கர்த்தர், எந்த அசுத்தத்தையும் பரிசுத்தப்படுத்த அவராலே கூடும். ஹல்லேலூயா. ராகா பேசி என் தேவன சந்ததியிலிருந்து வந்தவர். ஹல்லேலூயா. தாவீதை மன்னித்தவர். கிருபையுள்ள தேவன். உங்க கணவனை பரிசுத்தப்படுத்த முடியாதா? உங்களை பரிசுத்தப்படுத்த முடியாதா? பாவத்திற்கு அடிமையா இருக்கிற உங்களை, உங்க மாம்சத்தை, உங்க மண்ணை அவர் பரிசுத்தப்படுத்த அவரால் கூடும். ஹல்லேலூயா. அதே ஒன்று கட்டளைக்கு கீழ்ப்படிந்து சாபத்துக்கு விரோதமாக எதிர்த்து நில்லுங்க. ஹல்லேலூயா. கேட்டுக்கொண்ட சகோதரியே, இதை கேட்டு நீங்கள் கோபப்படாதீர்கள். என்ன இப்படி எல்லாம் சத்தியம் சொல்றாங்க? இதுதான் சத்தியம். இந்த சத்தியத்துக்கு விரோதமா எதையும் சாப்பிடு, அதையும் சாப்பிடு, அப்பப்போ இதையும் சாப்பிடு, அதையே சாப்பிட்டு இருந்தா எப்படி வாழ்றது? பாலத்துக்கு புறமே தான் உட்காந்துக்கணும், சாப்பிட எடுத்து மண்ணை தலையில கொட்டிக்கோ அப்படின்னு சொன்னா சொல்றவங்க போய் சேர இடம் பாதாளம். அவனுடைய படுக்கை புழு. அவன் செத்த பிறகு பூச்சி அவனை மூடும். ஹல்லேலூயா. ஆமென். பணம் அவனை மூடி இருக்கலாம், பகட்டு அவனை மூடி இருக்கலாம், அலங்காரம் அவனை மூடி இருக்கலாம். ஹல்லேலூயா. அநேக ஜனங்கள் அவர்களை மூடி இருக்கலாம். அகங்காரம், வானம், கர்வம், மேட்டிமையும் புகழும் இந்த நாளிலே அவர்களை மூடி இருக்கலாம். ஆனால் நீ விழுந்து போகும்போது உன்னை புழு திருப்திகரமாய் தின்னும். ஹல்லேலூயா. அவன் சொல்றான் பாத்தீங்களா, சாத்தான். ஹல்லேலூயா. எதுக்கு? மண்ணு. அந்த மாம்சம் அழுகி போகும்போது புழு அப்படியே நெளியும், நெளிஞ்சு அது திருப்திகரமாய் சாப்பிடணும். உன்னை அப்படியே என்னென்னலாம் நீ பாவத்தை செஞ்ச அப்படியே ருசிச்சு 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 சாப்பிடும்போது மொத்தமா அந்த செத்த பணம் அப்படியே புழுவா நெளியும் போது அதுக்கப்புறம் என்ன வரும் சொல்லுங்க? பூச்சி வரும். ஹல்லேலூயா. வண்டு வரும், வெட்டுக்கிளி வரும், எல்லாம் வந்து என்ன செய்யும்? அந்த புழு தின்னுபடி வரும். தின்னுட்டு அப்படியே பறக்கும். ஹல்லேலூயா. எங்கும் நிலையற்று அலைகிறனாய் திரிவாய், மண்ணை தின்பாய். சர்ப்பத்துக்கு சொன்னா, நீ வயிற்றினாலே நகர்ந்து மண்ணை தின்பாய். ஏன் மண்ணை தின்பன்னு சொன்னாரு? பாதாமே அவனுடைய பாவத்தை அவன் கற்றுக் கொடுத்த இச்சைய நீங்க சாப்பிட்டபடினால நீங்க உங்க சரீரம் அவனுக்கு சொந்தம். ஹல்லேலூயா. அப்ப உங்க மாம்சத்தை அவன் என்ன செய்வான்? தின்னுவான். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப உங்க மாம்சத்தை அவன் தின்னுவான். அவனுக்கு உரிமை உண்டு. உங்க மாம்சத்தை நீங்க பாவம் செய்யும் பொழுது உங்க மாம்சத்தை வந்து தின்னும்படி தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு கொடுத்ததான சாபத்தை அறிந்து இந்த நாளிலே உங்க மாம்சத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏவாளே பரிசுத்தப்படுத்தும்படி முழங்கால் போட்டு செவிங்க, கண்ணீர் வடிங்க. இன்றைக்கு வயதும் வாலிபமோ கை நிறைய சம்பாத்தியமோ உங்களை அழகா கலிகூற பண்ணி பாவ சந்தோஷம் திகைக்க பண்ணி இருக்கலாம். ஆனால் நாட்கள் வரும், மாம்சத்தை தின்னும்படி வருவான். வரும்பொழுது ஐயோ என்று கதறும்போது கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியாது, எங்கே போய் ஒளிந்து கொள்ள முடியாது. கர்த்தர் கொடுத்த சாபத்தின்படி சபிக்கப்பட்டவர்களாய் நாம் நிற்போம். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொன்னார், நீ சரி அவன் மாம்சத்தை தின்னபடி நான் சபித்திருந்தால் நீ போய் அதை பட்படுத்து, உன் மாம்சத்தை போய் நீ பட்படுத்து, போய் வீட்டுல உட்கார்ந்து என்ன செய்ய, சமாதானமா இரு, சண்டை போடாத, மனைவியில சண்டை போடாத. நீ எனக்கு அடிமை ஆண்டு சொல்லுகிறார் வான்னு சொல்லி நீ என்ன செய்யற? பாவத்துக்கு அடிமையாக நீ இடம் விடாத. உன் மாம்சத்தை ரெண்டு பேரும் என்ன செய்ய? கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. நீ தேவனுக்கு உன் மாம்சத்தை ஒப்பு கொடுக்கும் பொழுது வார்த்தையானது பிசாசுக்கு கொடுத்த அந்த சாபத்திலிருந்து உன்னை விடுவித்து தேவனாகிய கர்த்தர் அவருடைய ஆத்மாவையும் ஆவியும் சரித்து மீட்டுக் கொள்ள அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதுதான் ஆண்டவர் சொல்றார், நான் உன் கூடவே இருக்கிறேன், நீ பயப்படாது திகையாது, நான் உன் தேவன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அதனால்தான் மல்கியா 2 அதிகாரம் 15 வசனம் சொல்லப்பட்டது, அவர் ஒருவனுடைய
பரிபூர்ணமாய் இருந்தது. ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததி பெரும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு, மனைவினா இதோ அந்த மனைவி இல்ல, ஆட்டுக்குட்டியானவருக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஹல்லேலூயா. உன் மனைவி உனக்கு ஆவி இல்ல, உன் மனைவி உனக்கு சுவாசத்தை கொடுக்கிறார். ஆட்டுக்குட்டியானவராகிய இளவயதின் மனைவியாகிய என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருக்கு அவர் ஆளாவே உனக்குள்ளாக ஆவியை ஊதினார் அல்லவா நாசியில. அந்த ஆவிக்கு, அந்த ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிரு. ஏ புருஷன், ஏ மனைவி, ஏ மனுஷன், ஏ பிள்ளை, ஏ பொண்ணு, ஏ பிள்ளை அப்படி சொல்லலாம். ஆனா உள்ள இருக்கிற ஆவி ஆட்டுக்குட்டியானது. அந்த ஆவிக்கு நீ துரோகம் பண்ணாத. ஓய்வு நாள பரிசுத்தமா ஆசரி. மத்த மற்றெல்லாம் ஆசரிக்கிற ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை சொல்லி அல்லேலூயா சனிக்கிழமை அசட்டை பண்ணாத. ஓய்வு நாள் சனிக்கிழமை சொல்லி தைரியமா சொல்லு. அவர் தந்த ஆவி அவருக்கு, அவர் தந்த ஆத்மா அவருக்கு, ஜீவ ஆத்மாவை உடல் சிருஷ்டித்தார் அல்லவா. உன் ஆத்மா அவருக்கு, அவர் உனக்கு நாசியின் சுவாசத்தை ஊதினாரு. அவர் தந்த ஆவி அவருக்கு, மண்ணை பிசைந்து உருவாக்கினாரு. அந்த மண் அவருக்கு. ஹல்லேலூயா. ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை சொல்லாது, ஓய்வு நாள் சனிக்கிழமை என்று தைரியமாய் ஒவ்வொரு ஊழியக்காரையும் சொல்லி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக ஏதேன் தோட்டத்துக்குள்ளாக உட்பிரவேசித்து என் கட்டளைக்கு கீழ்ப்படின்னு சொன்னார் அல்லவா. நீரை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் சொன்னார் அல்லவா. அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமாய் ஓய்வு நாள் ஆசரிக்கபடி நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படி 7ஆம் நாளிலே கர்த்தரை மீட்டுக் கொள்ள என் தேவனாகிய கர்த்தர் வருவார். ஹல்லேலூயா. விடுதலையை கொடுப்பார். ஆமென். தேவரீர் உங்களை அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள கொண்டு போய் நித்திய சமாதானத்தை தருவார். மறுபடியும் ஏதேன் தோட்டத்துக்குள்ளாக சகோதரியும் சகோதரரும் கணவனும் மனைவியும் புருஷனும் மனைவியும் உள்ளே போக வேண்டுமானால் எடுக்கப்பட்ட மண்ணை பரிசுத்தப்படுத்தினால் ஏதேன் தோட்டத்துக்குள்ள போக முடியாது. இல்லைன்னா அவ்வளோ நான் தசமாக காணிக்கை கொடுத்திருக்கிறேன், ஊழியக்காரருக்கெல்லாம் நான் எவ்வளோ செஞ்சிருக்கிறேன், இதெல்லாம் போகாது, செல்லாது. கர்த்தர் தோட்டத்துல சொன்னதை பயன்படுத்து. உன் மாம்சத்தை பரிசுத்தமாக்கினால் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக புருஷனும் போக முடியாது, மனைவியும் போக முடியாது. அவர் தந்த மண்ணாகிய அந்த மாம்சமாகிய உன் சரீரத்தை கர்த்தருக்கு கொடுத்துரு. அவர் தந்த ஆவி அவருக்கே கொடு. அவர் தந்த ஆத்மாவை அவருக்கே நீ திரும்ப கொடுத்தாலொழிய இல்ல, நீ மண்ணாயிருக்கிறார், நீ மண்ணுக்கே திரும்புவார். நீங்கள் மண்ணுக்கு திரும்புவதுதான் உங்களுக்கு சமாதானம் சந்தோஷம் என்றால் இதான் உன்னை ஆண்டு கொள்வான். ஹல்லேலூயா. ஆமென். பூமி உன் நிமித்தம் சிதிக்கப்பட்டிருக்கும். பரவாயில்ல, பரவாயில்ல, என் நிமித்தம் சபிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, நான் மாம்சத்தை தின்னுவேன் என்று சொல்லி நீங்கள் ஆண்டு கொள்வீர்களானால் சர்வம் உங்களை சாகும்போது உங்க மாம்சத்தை திருப்திகரமாக புழுவாய் வந்து உங்களை சாப்பிடும், திருப்தியாக சாப்பிடும். ஆமென். மண்ணாகிய உங்களுடைய மாம்சம் அவனுக்கு சொந்தமானது, திரும்ப அவனுக்கு கொடுக்காதபடி பரலோக ராஜ்யத்துக்கு முன்பாக போய் இருக்கும்படி. ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிறதே ஞானம். ஞானமுள்ள தேவன நாளிலே இதோ மண்ணாகிய மாம்சம் கர்த்தருக்குள்ளாக பரிசுத்தமாக அவராலே கொடும். வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியினாலும் அது இறங்கி வந்த தேவனாகிய கர்த்தர் ஆட்டுக்குட்டியானவரை தேவன் தந்தார் அல்லவா. உங்களை மீட்டுக் கொள்ள அவராலே கூடாதா? ஒரு சொட்டு ரத்தம் உங்களை மீட்கும். செத்து போனாலும் மாம்சம் அழுகி போனாலும் மண்ணுக்கு போனாலும் திரும்பினால் மறுபடியும் ஆட்டுக்குட்டியான ரத்தம், ஒரு சொட்டு ரத்தம் செத்து போய் கல்லறைக்குள்ள இருக்கிற ஒரு ஆத்மாவை அந்த ரத்தம் மறுபடியும் உயிர் பெற செய்து தேவன் ராஜ்யத்துக்குள்ளாக ஏதேன் தோட்டத்துக்குள்ளாக கொண்டு போய் நிற்க வைப்பா. சுடலை பட்டயம் வழிவிடும். உள்ளே சுகமாய் போய் பரிசுத்தமானாய் பரிசுத்தமாட்டியா நீங்கள் மீட்டுக் கொள்ளப்பட்டவர்களா தேவனாகிய பிதாவுக்கு முன்பாக ஆண்டவரே என் மாம்சம் ஆவி ஆத்மா சரீரம் இதோ உமக்கு சொந்தமாய் மறுபடியும் என்னை மீட்டுக் கொண்டீரேன்னு சொல்லி ஆடி பாடியது ஓய்வு நாளில் 7ஆம் நாளிலே பரிபூர்ணமாக்கப்பட்டவர்களா, முத்திரை போடப்பட்டவர்களா அந்த ராஜ்யத்துக்குள்ளாக நீங்கள் இடம்பெறுவீர்கள். இதை கேட்டுக்கொடுங்க அருமையான சகோதரி சகோதரியே. அப்படியே உங்களையும் நானும் காண்பேன். என்னையும் நீங்கள் அந்த ஓய்வு நாளில் ஆட்டுக்குட்டியாக கல்யாண நாளில் நீங்கள் காண்பீர்கள். சத்தியம் உங்களை விடுதலையாகும். சத்தியத்தை அறிந்து கொள்வீர்கள். இதுதான் சத்தியம். இந்த சத்தியத்துக்கு விரோதமா இதோ பாவசத்தை ருசிங்க, நன்மை தீமை அறிந்த கனியை சாப்பிடுங்க, இதையும் சாப்பிட அதையும் சாப்பிடுன்னு சொல்லி
சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு கட்டளை கீழ்ப்படிந்தால் ஒழிய அதன்படி பரிசுத்தமாக்கினால் ஒழிய நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போகவே முடியாது. ஹல்லேலூயா. இந்த சத்தியத்துக்கு விரோதமாய் நீங்கள் எனக்கு விரோதமாய் பழியும் கடிக்கலாம் அல்லது பரியாசமும் பண்ணலாம், பண்ணிக் கொள்ளுங்கள். சத்தியம் இதுதான், சத்தியம் இதுதான். இந்த சத்தியத்தை கேட்டு நீங்கள் பரிசுத்தமாக்கி கொண்டா, உங்க மாம்சத்தை பரிசுத்தத்துக்கு நீங்க இடம் கொடுத்தா, உங்களை கர்த்தர் அவனுக்கு அடிமையா இராதபடிக்கு உங்களை மீட்டுக் கொள்வா. பாவத்திற்கு அடிமையா இருக்கிறவன் அவனுக்கு பாவத்திற்கு இடம் கொடுக்கிறவனுக்கு அடிமையா இருக்கிறான். ஹல்லேலூயா. பொய்யனுக்கு இடம் விடாதபடிக்கு உண்மையை யாருக்கு சொல்ல வேண்டும் என்று அறிந்து ஞானமாய் ஏவாளை போல அவனுக்கு உண்மையை சொல்லிவிடாதபடி கர்த்தரிடத்துல மாத்திரம் உங்களுடைய நீதி விளங்குவதாக. போய் பேசுகிற இடத்துல சம்பத்திரத்துல போய் உண்மையை சொல்லி தேவ திட்டத்தை சொல்லி ஒரு குடும்பத்தை ஞானமில்லாத நடத்தி தேவன் தருகிற தரிசனங்கள் சொப்னங்கள் சொல்லி உங்களை வாழ்க்கை அழித்துக் கொள்ளாதபடி உங்களை ஞானமாய் நடத்தி கொள்ள கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. இவ்வுலகத்தினுடைய வாழ்க்கை நிஜமானது அல்ல. ஆமென். மரித்தவருக்கு நமக்கு ஒரு வாழ்க்கை உண்டு. அதை நினைத்து பார்த்து கணவனும் மனைவியுக்கும் சொல்லப்பட்ட தோட்டத்தில் சொல்லப்பட்டதான இந்த சத்தியத்தை ஒவ்வொரு வாலிபனும் ஒவ்வொரு சிறுபிள்ளையும் ஏற்றுக்கொண்டு இதோ அவர்களுக்கு நேர்ந்த கொடுமையும் சாபத்தையும் பெற்றுக்கொண்டதையும் பார்த்து ஆபேலா இருந்தாலும் சரி, காயினா இருந்தாலும் சரி, ஆதாம் ஏவா யாரா இருந்தாலும் சரி, சத்தியத்தை கேட்டு ஞானமாய் நீங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நடத்துவீர்கள். ஆனால் நிச்சயமாகவே தோட்டத்துக்குள்ளாக நீங்களும் நானும் வந்து சேருவோம். ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தை கேட்டு உங்களுக்கு கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.